வெளியே வாங்கி ஃபுட் சாப்பிட்றது, அன்ஹைஜீனிக் ஃபுட், அன்டைமில் சாப்பிட்றது, இந்த வேரியஸ் ப்ராப்பர் டயட்ரி ஹேபிட்ஸ் இல்லாததுனால வெயிட் கூடுதல் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த பிசிஓடி பிரச்சனை ஜாஸ்தியாகும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு நம்ம பார்த்தோன்னா கூட இந்த மாதிரி நம்ம ஈவன் ஒரு மினிமல் ஆக்டிவிட்டி இருக்க மாட்டேங்குது. பஸ் ஸ்டாப் வரைக்கும் போய் பஸ் ஏறுறதோ இல்லை ஒரு கடைக்கு போயிட்டு வரதோ அந்த மாதிரி மினிமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவல்ஸ் கூட இப்போ இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் டயட் சேஞ்ச் ஆனதுனால ஒபிசிட்டி லெவல்ஸ் அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம யங்கர் ஏஜில் கல்யாணம் பண்ணி ப்ரெக்னென்சின்னு ட்ரை பண்ணும்போது கூட ஒரு சிலவங்களுக்கு டிலே ஆகிறது உண்டு. அண்ட் த ரீசன் ஃபார் தேட் இஸ் ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அவங்க கர்ப்பையில் ஏதாவது கட்டி இருக்கலாம், கர்ப்பையில் ஆப்ரேஷன் பண்ணி கருத்தரிச்சிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு 2 கருவாக நின்று இருக்கும், ட்வின்ஸ் ப்ரெக்னென்சியாக இருக்கும். ஒன்ஸ் அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா அந்த கன்செப்ஷன் எப்படி நம்ம ப்ரெக்னென்சி எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றது அவங்களோட பேஸ்லைன் டேட்டா பொறுத்து தான் இருக்குது. முன்னாடி அபார்ஷன் ஆயிருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்ஜெக்ஷன்ஸ் வேண்டியிருக்கும். தவிர ஐவிஎஃப் மூலமாக கன்சீவ் ஆனவங்க எல்லாருமே பொதுவாக கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் டெஃபினட்டாக கிடையாது. ஐவிஎஃப்ன்ற ட்ரீட்மெண்ட் பண்ணி கன்சீவ் ஆகிறதுக்கு தான் அது ஒரு ஸ்டெப். தவிர கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அது ஒரு ப்ரெக்னென்சி தான். டெஃபினட்டாக 50 வயசுக்கு மேலே நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெயின் பாடி மேலே போடுறது வயசு டிசிஷனாக இருக்காது. கர்ப்பை இல்லாதவங்க நம்ம வரும்போது அதுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து வாடகை தாய் தான். ஓகே. பட் இர்ரெகுலர்ன்றது ஒரு 10 days 5 days 10 days ப்ளஸ் மைனஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 மாதம் வரல 3 மாதம் வரலன்னா தான் அது. ராணி நேயர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக இன்றைய சூழலில் பெண்களுக்கு வந்து அதாவது திருமணமான பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது வந்து குழந்தையின்மை பிரச்சனை. குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து இன்றைக்கி நிறைய சிகிச்சை முறைகள் இருந்தாலும் கூட அது குறித்த புரிதலும் விழிப்புணர்வும் வந்து இன்னும் குறைவாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எப்படி நம்ம சிகிச்சை முறையை வந்து கையாளணும் அப்படின்றது வந்து தொடக்கத்தில் வந்து ஒரு பயம் வந்து பெண்களுக்கு இடையில இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் இந்த செயற்கை கருத்தரித்தல் மூலமாக என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது, அதை ஆரம்பத்தில் எப்படி எடுக்கணும், அதுக்கு நம்ம எப்படி தயாராகணும் அப்படின்றத வந்து இன்னைக்கு தெளிவாக விளக்கி சொல்கிறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க மகப்பேறியல் மருத்துவர் திருமதி மனுலட்சுமி. வணக்கம் மேம். ராணி நேயர்கள் சார்பாக இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மேம். ஆக்சுவலாக மகப்பேறியல் மருத்துவத்தில் வந்து அதுலேயும் வந்து அல்ட்ராசோனோகிராஃபி அந்த துறையில் வந்து நீங்கள் வந்து ஒரு தனித்துவமான மருத்துவராகவே இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன மேம்? நீங்கள் இதில் எப்படி சாத்தியம் பண்ணீங்க இந்த விஷயத்தை? ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் ஒரிஜினலாக ட்ரெயின் பண்ணது வந்து மயக்க டாக்டராக தான். ஸோ மயக்க டாக்டராக இருக்கும்போது நாங்கள் விமன் பேஷண்ட்ஸை பார்க்கும்போது அவங்க பட கஷ்டத்தில் பார்த்துட்டு அவங்க ப்ரெக்னென்சி அண்ட் டெலிவரிக்கு அவங்க பட கஷ்டத்துலலாம் பார்த்துட்டு அந்த டிஃபிகல்ட்டிஸை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபீல்டை மாற்றி இப்போது ஃபர்டிலிட்டி அண்ட் ஆப்ஸ்டெட்ரிக்ஸில் சேஞ்ச் பண்ணது வந்து இனிஷியலாக என்னோடய பிளான்லேயே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு நான் ஃபீல்டே சேஞ்ச் பண்ணி இப்போது வந்து ஆப்ஸ்டெட்ரிக்ஸில் இருக்கேன். மேம் ஆக்சுவலாக இப்போ இன்னைக்கு வந்து தலையாய பிரச்சனையாக இருக்கிறது வந்து நிறைய பெண்களுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை தான். இதுக்கான காரணம் என்ன மேம்? இதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? நீங்கள் ஒரு மருத்துவராக என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்? இப்போது ரீசெண்ட் டேஸில் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். நிறையா ரோடுக்கு ரோடு ஃபர்டிலிட்டி சென்டர் இருக்குது. நிறைய பேர் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸோடு நாங்கள் பார்க்குறோம். இந்த இஷ்யூக்கு மெயின் ரீசன் ஒரே ஒரு ரீசன் நீங்கள் கேட்டிங்கன்னா லேட் மேரேஜ் அண்ட் லேட்டாக டிசைட் பண்ணுறது, அதாவது ப்ரெக்னென்சி வேணுன்றதுக்காக. நம்ம பார்த்தோன்னா ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி கூட ஒரு 19-20 வயசில் கல்யாணம் பண்ணிப்பாங்க, அப்புறம் உடனே ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. படிக்கணும், அப்புறம் டிகிரி முடிக்கணும், அப்புறம் ஆப்வியஸ்லி நம்ம படித்ததுக்கப்புறம் ஒரு கரியர்னு எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அதோடு கூட சேர்ந்து கமிட்மெண்ட்ஸ் வருது. வீடு வாங்கணும், கார் வாங்கணும், செட்டில் ஆகணும். அண்ட் இதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு செட்டில் ஆகிற வரைக்கும் நேச்சர் வெயிட் பண்ண போகிறதில்ல. பை நேச்சர் நம்ம பார்த்தோன்னா 20 to 30 வயசுக்குள்ளே தான் அந்த குழந்தை நிற்கிற தன்மையோ இல்லை பேபி ஃபார்ம் ஆகிற தன்மை மேக்ஸிமமாக இருக்கும். பட் பேரலாக நமக்கு இந்த கரியர் ஆம்பிஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபேக்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு ப்ரெக்னென்சி பற்றி யோசிக்கணுன்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணும் போது லேட் ஆகிடுது. ஸோ நம்பர் 1 ரீசன், அதாவது பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஃபர்டிலிட்டி இஷ்யூஸோடு ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு நம்பர் 1 ரீசன் என்ன கேட்டிங்கன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ். பிளான்டாக நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு ப்ரெக்னென்சி வச்சுக்கலான்ற மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கும் போது ரொம்ப லேட் ஆகிடுது. அண்ட் பை தென் அந்த கருமுட்டை ஒரு கருத்தை எடுக்கிற தன்மை, பேபி ஃபார்ம் ஆகிற தன்மை, கர்ப்பையில் பிரச்சனைங்க வருது. அண்ட்
அண்ட் இந்த மல்டிபிள் ரீசன்ஸ்னால ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அண்ட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் தேவையான சூழ்நிலை வந்துடுது. மேம் இப்போ சிலர் வந்து சீக்கிரமே மேரேஜ் பண்ணால் கூட குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்றது வந்து ஒன்று தள்ளி போடுவாங்க, இல்லைனா நேச்சராகவே அவங்களுக்கு வேறு சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதில் மெயினானது வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை நிற்கிறது இந்த விஷயங்கள்லாம் வந்து தள்ளி போகும். ஸோ அதுக்கு நம்ம மருத்துவத்தில் என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது, அந்த மாதிரியான பிரச்சனை, அதாவது லேட் மேரேஜ்ன்றதை தாண்டி மற்ற என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்காக இந்த குழந்தையின்மை பிரச்சனை வருது மேம்? அதான் நீங்கள் பிசிஓடின்னு சொன்னீங்க, அது கரெக்ட் தான். பிசிஓடின்ற பிரச்சனை வந்து ரீசெண்ட் டேஸில் அகைன் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதுக்கு வந்து அகைன் மெயின் ரீசன் வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நான் சொல்வேன். இப்போ நம்ம டயட்டாக இருக்கட்டும், நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவலாக இருக்கட்டும், எல்லாமே நிறையாவே சேஞ்சஸ் ஆகிருக்கு. ப்ராப்பராக வீட்டில் சமைச்சு குக் பண்ணுறது சாப்பிட்றதோட இப்போது நிறையா வெளியே ஆர்டர் பண்ணுறதோ இல்லை சூழ்நிலை டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால டைம் இருக்க மாட்டேங்குது சமைக்கிறதுக்கு. ஸோ வெளியே வாங்கி ஃபுட் சாப்பிட்றது, அன்ஹைஜீனிக் ஃபுட், அன்டைமில் சாப்பிட்றது, இந்த வேரியஸ் ப்ராப்பர் டயட்ரி ஹேபிட்ஸ் இல்லாததுனால வெயிட் கூடுதல் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த பிசிஓடி பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு நம்ம பார்த்தோன்னா கூட முன்ன மாதிரி நம்ம ஈவன் ஒரு மினிமல் ஆக்டிவிட்டி இருக்க மாட்டேங்குது. பஸ் ஸ்டாப் வரைக்கும் போய் பஸ் ஏறுறதோ இல்லை ஒரு கடைக்கு போயிட்டு வரதோ, அந்த மாதிரி மினிமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவல்ஸ் கூட இப்போ இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் டயட் சேஞ்ச் ஆனதுனால ஒபிசிட்டி லெவல்ஸ் அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒபிசிட்டி அதிகமாக ஆகும்போது பிசிஓடி மாதிரி ஹார்மோன் பிரச்சனையும் வருது. ஸோ நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். யங்கர் ஏஜில் கல்யாணம் பண்ணி ப்ரெக்னென்சின்னு ட்ரை பண்ணும்போது கூட ஒரு சிலவங்களுக்கு டிலே ஆகிறது உண்டு. அண்ட் த ரீசன் ஃபார் தேட் இஸ் லைஃப் ஸ்டைல், புவர் லைஃப் ஸ்டைல் தான். ஆக்டிவிட்டி அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் ஆனதுனால. மேம் இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு பெண் பொதுவாக வந்து வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமே அவங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத வந்து முன்னாடிலாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்போ அந்த அளவுக்குலாம் யாரும் அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து நம்ம ஒரு திருமணத்துக்கு தயாராகிற வரைக்குமே நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் மேம்? அதாவது இது அப்போவே ஃபாலோ பண்ணியிருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம திருமணத்துக்கு அப்புறம் தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? சரி, அப்போத்துலேருந்து சரி இப்போ கூட பேரண்ட்ஸ் எல்லாம் நல்லா கேர் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஜென்ரல் கைட்லைன்ஸ், அதாவது ஏஜ் அட்டன் பண்ணும்போது நம்ம அந்த பெண்களுக்கு வந்து சர்டன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதாவது பேட் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி மந்த்லி பீரியட் வரும் அதை எதிர்பார்க்கணும், அண்ட் ஸ்கூலுக்கெலாம் போகும்போது நம்ம ரெடியாக இருக்கணும், ப்ரிப்பேர்டாக இருக்கணும், எப்படி ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும், இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பேட் சேஞ்ச் பண்ணணும், 3 to 4 hours ஒன்ஸ் பேட் சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து டெஃபினட்டாக அவசியமாக இருக்குது. அதாவது அந்த 12-13 இயர்ஸில் ஏஜ் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற டைமில் தான் மேக்ஸிமம் ஹைட் க்ரோத் வரும். ஸோ அந்த டைம் நியூட்ரிஷன் பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால்சியம் இன்டேக் அடிக்வெட்டாக இருக்கணும், அயன் இன்டேக் அடிக்வெட்டாக இருக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அடிக்வெட்டாக இருக்கணும். அந்த டைமில் தான் மேக்ஸிமம் க்ரோத் ஸ்பர்ட் அப்படின்னு வரும். ஸோ ஹைட் வர டைமில் நம்ம டயட் அண்ட் நியூட்ரிஷன் அடிக்வெட்டாக இருந்தால் தான் அவங்க ஹைட் பொட்டென்ஷியல் அவங்க ரீச் பண்ண முடியும். அண்ட் அகெயின் டயட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அந்த மந்த் ஆன் மந்த் அவங்களுக்கு மந்த்லி பீரியட்ஸ் வரும்போது அயன் லாஸ் அண்ட் ஹீமோக்ளோபின் கம்மி ஆகும். ஸோ அடிக்வெட்டாக நியூட்ரிஷனில் அயன் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கான்றது கேர் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். அண்ட் சில சில்ட்ரனுக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்தால் அம்மா அப்பா கிட்ட சொல்லணுன்றது தெரியாது. ஸோ அது கொஞ்சம் எஜுகேட் பண்ணணும். ப்ளீடிங் வந்து நிற்காமல் போயிட்டு இருந்துச்சு, இல்லை ரொம்ப சிவியர் ஃப்ளோ இருந்தது, இல்லைனா அவங்களுக்கு வந்து பெயின் தாங்க முடியல, இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்களுக்கு எதாவது ஃபேஸ் பண்ணாங்கன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட ஹைலைட் பண்ணி மெடிக்கல் கேர் எடுக்கணுன்றது அவங்கக்கிட்ட எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் அகெயின் கொஞ்சம் சேஃப்டி ஃபேக்டர்ஸ் தான். எப்படி அவங்க தானே சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது, எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இப்போ டீச் பண்ணுறாங்க பேட் டச் குட் டச், ஹவு டு சேஃப்கார்ட் தெம்செல்ஸ். இதுவுமே ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வேண்டியிருக்கு இந்த ஏஜில். மேம் இப்போது திருமணத்துக்கு அப்புறம் வந்து குழந்தைன்ற ஒரு விஷயத்துக்கு சிலர் உடனே ரெடி ஆவாங்க. நேச்சராக வந்து கன்சீவ் ஆகிறதுக்கான நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அது முடியாத பட்சத்தில் தான் வந்து IVF செயற்கை கருத்தரித்தலுக்குள்ளே வராங்க. ஸோ அப்போ வரும்பொழுது நம்ம மைண்ட் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும் மேம்? என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்? சிலருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம இந்த சிகிச்சைக்கு போகிறது சரிதானா, இதை எப்படி நம்ம கையாள போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன பயங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரியான டைமில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குமா? சரி, நீங்கள் வந்து குழந்தையின்மை இருந்தால் ஹாஸ்பிட்டல் வரது பற்றி பேசுகிறீங்க. ஆக்சுவலாக தாட் ப்ராசஸ் என்னென்னா, இப்போ கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாலே, அதாவது நம்ம இனிமேல் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்ற தாட் ப்ராசஸுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ப்ரீ ப்ரெக்னென்சி செக்அப்னு பண்ணிக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா ஏதாவது சின்ன விஷயம் இருக்குது, ஒரு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, இல்லை தைராய்டு கொஞ்சம் பார்டர் லைனில் இருக்குது, இல்லை சுகர் கொஞ்சம் பார்டர் லைனில் இருக்குன்னா இதெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் கன்சீவ் ஆனால் அந்த ப்ரெக்னென்சி ஸ்மூத்தாக போகும். ப்ரெக்னென்சியில் காம்ப்ளிகேஷன், பேபியோட லைஃப் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ ப்ரீ ப்ரெக்னென்சி செக்அப்
வந்து பண்ணிக்கிட்டு அதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து நம்ம உடம்புல எல்லாம் நல்லா இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லையா, ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணிக்கணுன்றது ஐடியாவில் ஒரு கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாலே ஒரு வாட்டி செக்அப் பண்ணி எல்லாம் ஓகேயா இருக்கான்னு பார்த்துக்கிறது நல்லது. கம்மிங் டு இன்ஃபர்டிலிட்டி, ஆக்சுவலாக இன்ஃபர்டிலிட்டினா ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்க ட்ரை பண்ணி ப்ராப்பராக தடுக்கிறதுக்கு எதுவும் யூஸ் பண்ணாமல் அவங்க ட்ரை பண்ணி கன்சீவ் ஆகலைன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து யூஸ்வலாக ரொட்டீன் செக்அப் தான் இருக்கும். நாங்கள் டீட்டெயில்ஸ் கேட்போம், அப்புறம் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம், ஒரு ஸ்கேன் பண்ணுவோம், பேசிக் பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ரொட்டீன் ப்ராசஸ் வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம இந்த நோக்கத்தில் அதாவது ப்ரெக்னென்சியை தடுக்கிற மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்கா அதை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்ற நோக்கத்தில் தான் எக்ஸாமின் பண்ணுறோம். ஸோ இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது ஒரு பிரச்சனைனா அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எடுத்தோடனே எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், ஐயூஐ பண்ணுங்கள், ஐவிஎஃப் பண்ணுங்கள் நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஸோ இட்ஸ் ஒன்லி அ ஸ்டெப் வைஸ் ட்ரீட்மெண்ட் தான். இனிஷியலாக சிம்பிளாக ஏதாவது இஷ்யூ இருக்குமா, சம்டைம்ஸ் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ஆயில் இல்லை லியூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, தட் கேன் இன்டர்ஃபியர் வித் ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி. ஸோ சம்திங் சிம்பிள் லைக் தட் அதை ட்ரீட் பண்ணாலே சில சமயம் கன்சீவ் ஆகிடும். இல்லை எந்த ஃபர்டைல் பீரியட் ஓவிலேஷன் டைம் என்ன இருக்குன்ற மாதிரி அவேர்னஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏதாவது சிம்பிள் கவுன்சிலிங் அண்ட் டேட்டா இன்ஃபர்மேஷன்லேயே அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடும். ஸோ எல்லா டைமும் நம்ம ஐவிஎஃப் தான் இல்லை பெரிய ட்ரீட்மெண்ட் சர்ஜரிஸ்ன்றது மாதிரி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ ஒன்ஸ் வந்து ஐவிஎஃப்குள்ள ட்ரீட்மெண்ட் உள்ளார வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து கொஞ்சம் அந்த குழந்தை நிற்கிறதுலையோ இல்லை அது நின்னதுக்கு அப்புறமா அது கொஞ்ச நாள்லேயே அது வந்து இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து நிற்காமல் போயிடும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதனால் வருது மேம்? ஒரு வேளை பயத்தினால வருதா, இல்லை அவங்களுக்கு ஹெல்த் ஆல்ரெடி வீக்காக இருக்கிறதுனால வருதா? இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே வர்றவங்க அந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஃபர்டிலிட்டின்னு பார்த்தா நேச்சரோட ஃபர்டிலிட்டி ரேட்டே 10% தான். ஸோ ஒரு பர்டிகுலர் மந்தில் 10 கப்புள்ஸ் ட்ரை பண்ணாங்கன்னா ஒரு கப்புளுக்கு தான் கன்சீவ் ஆகும், 10% தான். ஸோ நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் எனிவேர் பிட்வீன் 50 to 70% இருக்கும். ஸோ பை டிஃபால்ட் இந்த ட்ரீட்மெண்ட்டில் பண்ணால் கூட 100% சக்ஸஸ் ரேட் டெஃபினட்டாக கிடையாது. ஸோ த திங் இஸ் பிஃபோர் வி ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் எந்த கப்பில் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்குனால கவுன்சில் பண்ணி அவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்களோட டேட்டா, அவங்களோட ஏஜ், அவங்களோட பிளட் டெஸ்ட், அவங்களோட ஃபைப்ராய்ட் கட்டியோ வாட் எவர் ப்ராப்ளம் இருக்குது அதை வச்சு நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கவுன்சில் பண்ணி சக்ஸஸ் ரேட் இது தான், இந்த பிரச்சனைங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்போவுமே கேரண்டியாக ப்ரெக்னென்சி வரும்ன்றது உறுதியாக நம்ம டிசைட் பண்ண முடியாது, கன்சீவ் ஆனதுக்கப்புறம் கூட சில சமயம் அபார்ஷன் ஆகலாம், இதெல்லாம் நம்ம முன்னாடியே கவுன்சில் பண்ணி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வி கோ ஃபார்வர்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட். ஸோ தீஸ் ஆர் காம்ப்ளிகேஷன்ஸ் தட் கேன் ஹேப்பன். ஐவிஎஃப் மூலிமா கன்சீவ் ஆனால் கூட சம்டைம்ஸ் மிஸ்கேரேஜ் ஆகலாம். மிஸ்கேரேஜ் ரேட் இஸ் ஆல்மோஸ்ட் 20 to 30% நேச்சர்லே. ஸோ பேபி ஃபார்ம் ஆகி ஒட்டி அப்புறம் வளராமல் போகலாம், ரத்தோட்டம் அதுக்கு சரியாக எஸ்டாப்ளிஷ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேட்டாலாம் நம்ம முன்னாடியே பேஷண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஸோ எடுத்த உடனே இது 100% கேரண்டி, இது கண்டிப்பாக ப்ரெக்னென்சி கண்டினியூ ஆகும் 9 monthsன்ற மாதிரி வி கேன் நெவர் சே. திஸ் இஸ் நேச்சர். ஸோ நம்ம வில் டூ அவர் பெஸ்ட். பட் இதெல்லாம் பிரச்சனைங்க வரத்துக்கு மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நம்ம முன்னாடி கவுன்சிலிங்கில் சொல்லியாச்சுன்னா இட் பிகம்ஸ் பிட் ஈஸியர். ஓகே, இப்போ ஒருத்தருக்கு வந்து சிகிச்சைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் 3-4 times கூட மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போ அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் ஸ்டார்டிங்கில் எடுத்துப்பாங்கல்ல, அந்த கருமுட்டை வளர்ச்சிக்காகன்னு ஒரு இன்ஜெக்ஷன் நீங்கள் போடுவீங்க. ஸோ அதனால சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் இருக்காதா மேம்? அந்த மாதிரி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது உண்டு. அதாவது எக் வளர்ச்சிக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம். அப்புறம் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டதுக்கப்புறம் கருமுட்டை வளர்ந்ததுக்கப்புறம் அது உடம்புலேருந்து எடுத்து வெளியே கொஞ்சம் கருத்தரிச்சு அது பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜுக்கு வந்து அப்புறம் அந்த கரு எடுத்து கர்ப்பை உள்ளே வைக்கிறது. இதுதான் ஐவிஎஃபோட ட்ரீட்மெண்ட். பட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலிமா கன்சீவ் ஆகிறவங்க ப்ரெக்னன்சிஸில் வந்து அபார்ஷன் ரேட் ஜாஸ்தின்னு டெஃபினட்டாக கிடையாது. அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். அது ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸ்ன்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம். அது ஐவிஎஃப் பண்ணால் ப்ரெக்னன்சி லாஸ் ஆகும் இல்லை ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸ் ஆகும்னு கிடையாது. ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸுக்கு வேறு ரீசன்ஸ் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கன்சீவ் ஆகுது பிரச்சனை இருக்காது, ஆனால் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அபார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு நிறைய வேறு ரீசன்ஸ் இருக்குது. சில சமயம் கர்ப்பையோட ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அந்த கரு கர்ப்பையோட உள்ளே ஒட்டும் போது அதுக்கு ரத்தோட்டம் சரியாக போகாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் டெஸ்டிங் எல்லாம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஐவிஎஃப் மூலிமா கன்சீவ் ஆனால் ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸ் ஆகும் இல்லை திருப்பி அபார்ஷன் ஆகும்னு எந்த கனெக்ஷனும் இல்லை.
இல்லை, நான் கேட்டது வந்து அந்த இன்ஜெக்ஷன் நம்ம ஒவ்வொரு தடவையும் போடும்பொழுது அதனால அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் வைஸ் வேறு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வரதுக்கு? இன்ஜெக்ஷன்ஸ், அதாவது ஐவிஎஃப்க்கு போடுற இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கும் போடுற இன்ஜெக்ஷன் வந்து அவங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், அவங்களோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, அவங்க பிளட் டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் மினிமைஸ் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம். அண்ட் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்டதுனால அபார்ஷன் ஆதோ இல்லை அவங்களுக்கு எந்த ஹார்மும் இருக்கிற மாதிரி எந்த எவிடன்ஸும் இல்லை. ஸோ இட்ஸ் ஆல் ப்ரீ டிசைடட் கிடையாது, அவங்கவுங்க பாடி கண்டிஷனுக்கு அக்கார்டிங்காக தான் டோஸ் டிசிஷன் இருக்கும். ஐவிஎஃப் சிகிச்சை ஸ்டார்ட் பண்ணி குழந்தை நின்றுச்சு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெப்பு இறங்கக்கூடாது, ஏறக்கூடாது, ரொம்ப நடக்கக்கூடாது, வெயிட் தூக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக நார்மல் டெலிவரிக்கு உள்ளவங்களுக்குமே சொல்லுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப நடக்காதீங்க, வெயிட் தூக்காதீங்க அப்படின்னு சொல்றது தான். ஆனால் அந்த செயற்கை கருத்தரித்தல் மூலமாக வர்றவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது எதனால மேம்? Restriction actually கிடையாதுங்க. There's absolutely no restriction. Okay. See, the reason why we are doing IVF ன்னு பொறுத்து இருக்கு. ஒருத்தவங்களுக்கு காரணம் IVF பண்றதுக்கு காரணம் வந்து அவங்க கர்ப்பையில் ஏதாவது கட்டி இருக்கலாம், கர்ப்பையில் ஆப்ரேஷன் பண்ணி கருத்தரிச்சிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு 2 கருவா நின்று இருக்கும், ட்வின்ஸ் ப்ரெக்னன்சியாக இருக்கும். ஒன்ஸ் அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அந்த கன்செப்ஷன் எப்படி நம்ம ப்ரெக்னன்சி எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றது அவங்களோட பேஸ்லைன் டேட்டா பொறுத்து தான் இருக்குது. அவங்களுக்கு ஆல்ரெடி சில பிரச்சனைங்க இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ரெஸ்ட் வேண்டியிருக்கும், முன்னாடி அபார்ஷன் ஆயிருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்ஜெக்ஷன்ஸ் வேண்டியிருக்கும். தவிர ஐவிஎஃப் மூலமாக கன்சீவ் ஆனவங்க எல்லாருமே பொதுவாக கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் டெஃபினட்டாக கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க ஐவிஎஃப் பண்ணுற ரீசன் வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யூட்ரஸ் ஓவரிஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது. ஐவிஎஃப் பண்ணதுக்கு காரணமே இண்டிகேஷனே வந்து அவங்க மேல் ஃபேக்டர் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மினா அவங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது, அவங்க ஆஸ் யூஷுவல் இருக்கலாம், நார்மல் ஆக்டிவிட்டி பண்ணலாம், நார்மல் டயட் சாப்பிடலாம், ஆஃபீஸுக்கு போகலாம், பஸ்ஸில் போகலாம். ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறது தான் தடங்கலாக இருந்தது தவிர ஒன்ஸ் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா இட்ஸ் அப்சல்யூட்லி அ நார்மல் ப்ரெக்னன்சி தான். நார்மல் டெலிவரி கேன் ஹேப்பன் டெஃபினட்டாக. ஐவிஎஃப் ப்ரெக்னன்சினா சிசேரியன் தான் டெஃபினட்டாக கிடையாது. பட் அந்த தாட் ப்ராசஸ் எங்கேருந்து வருதுன்றது எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா பொதுவாக ஐவிஎஃப் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து ஓல்டர் ஏஜ் குரூப்பாக இருப்பாங்க, அந்த ஏஜ் குரூப்புக்கு தான் யூஸ்வலாக ஐவிஎஃப் தேவைப்படும். 35 வயசுக்கு மேலே 40 வயசில் ஐவிஎஃப் பண்ணுறது, அவங்களுக்கு ஆல்ரெடி சில சர்ஜரிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக ஐவிஎஃப் ப்ரெக்னன்சிஸ் பண்ணுற டெமோகிராஃபிக் குரூப்பே அந்த காம்ப்ளிகேஷன் இருக்கிறவங்க தான். ஸோ அவங்களுக்கு சிசேரியனும் தேவைப்படும். ஸோ ஐவிஎஃப்னா சிசேரியன் அப்படின்னு செட் ஆயிடுச்சு தவிர அது டெஃபினட்டாக கிடையாது. ஸோ நார்மல் டெலிவரி நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆனால் மோஸ்ட்லி ஐவிஎஃப்னாலே வந்து அது நீங்கள் சொன்ன மாதிரி சிசேரியன் மூலமாக தான் முடியும் அப்படின்ற மாதிரியாக தான் வெளியில் நிறைய பேரோட டாக் இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்றீங்க சுகப்பிரசவத்துக்கு வந்து இதில் நிறைய சாத்தியம் இருக்கு. அப்போ சுகப்பிரசவம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முதல் கவனம் செலுத்தணும்? ஐவிஎஃப்ன்ற ட்ரீட்மெண்ட் பண்ணி கன்சீவ் ஆகிறதுக்கு தான் அது ஒரு ஸ்டெப் தவிர கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு பிரெக்னன்சி தான். ஓகே. ஸோ யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு, பிளட் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு, ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட் அப்படின்னு டிசைட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னி எப்படி இருக்கும்ன்றது டிபெண்ட்ஸ் ஆன் தேர் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் தான். அவங்க ஏஜ் என்ன, அவங்களுக்கு ப்ரீவியஸ் காம்ப்ளிகேஷன் என்ன, அது சிங்கிள் ப்ரெக்னன்சியா ட்வின் ப்ரெக்னன்சியா, அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி இருக்கா, ஆல்ரெடி பிபி சுகர் ஏதாவது இருக்கா, இந்த டேட்டா வச்சு தான் அவங்களோட ப்ரெக்னன்சி எப்படி போகும்ன்றது டிசைட் ஆகும். ஸோ அவங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை, யங்கர் ஏஜ்க்கு சிங்கிள்டன் ப்ரெக்னன்சி, பிபி சுகர் தைராய்டு எதுவும் இல்லைன்னா அவங்க நார்மலாக ஒரு நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆனால் எப்படி அந்த ப்ரெக்னன்சியை கொண்டு போவோமோ அதே மாதிரி தான் கொண்டு போகணும். அதாவது 3 மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கணும், அதுக்கப்புறம் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம், யோகா ஸ்டார்ட் பண்ணலாம், ப்ரெக்னன்சி எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், வாக்கிங் போகலாம், ஸ்டெப்ஸ் ஏறலாம். நார்மலாக இருந்துட்டு அவங்களுக்கு நார்மல் டெலிவரி கூட ஆகும். ஸோ ஒரு 35 or 36 இயர்ஸ் லேடி ப்ரெக்னென்ட் ஆன ஐவிஎஃப் மூலியமாகவும் சரி இல்லை நார்மலாக கன்சீவ் ஆனாலும் சரி அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் காம்ப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டெப்லேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ ஒன்ஸ் கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஐவிஎஃப்ன்ற பார்ட் வந்து ஒரு டிலீட் பண்ணிட்டு அவங்க ப்ரெக்னன்சியில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஜேர்னி இருக்கும். ஓகே மேம், இப்போ பொதுவாக ஒரு பெண் வந்து இந்த வயசு வரைக்கும் தான் கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னா அது எந்த ஏஜ் வரைக்கும் மேம்? அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கு மேம் அதில்? சரி, நேச்சர்னு பார்த்தோன்னா அந்த கர்முட்டையோட தரிக்கிற தன்மை, பேபி ஹெல்த்தியாக இருக்கணும், ப்ரெக்னன்சி ஈஸியாக இருக்கணும்னா ஒரு 20 to 30 இயர்ஸில் தான் அந்த எக்கோட ஹெல்த் நல்லாயிருக்கும். 30 வயசுக்கு தாண்டியாச்சுன்னா அவங்க எக்கோட குவாலிட்டி அண்ட் எக்கோட ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதிகமாகிட்டே வரும். இப்போது ஜென்ரலாக 40 இயர்ஸுக்கு மேலே நேச்சுரல் கன்செப்ஷன் வந்து கொஞ்சம்
கொஞ்சம் கஷ்டம் தான். 45க்கு மேலே நியர்லி இம்பாசிபிள். அதாவது எக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் மெனோபாஸ் ஸ்டேஜ் வந்ததுனால அந்த 45 கழிச்சு நேச்சுரல் ப்ரெக்னன்சி இஸ் நியர்லி இம்பாசிபிள். ஸோ 40 வரைக்கும் நேச்சுரல் ப்ரெக்னன்சிஸ் ஆர் பாசிபிள். அண்ட் 50க்கு மேலே ஈவன் ட்ரீட்மெண்ட் மூலிமா கூட 50 வயசுக்கு மேலே ப்ரெக்னன்சி வச்சுக்கிறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. அண்ட் ஆஸ் அ ஃப்ரெட்டர்னிட்டி நாங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் 50 வயசுக்கு மேலே அவ்வளோவா என்கரேஜ் பண்ணுறதில்ல கன்செப்ஷனுக்கு. ஓகே. ஆனால் 50 வயசுக்கு மேலே வர்றவங்க இருக்காங்களா மேம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்காக? ஒரு சில சூழ்நிலை அவங்கள கொண்டு வருது. சம்டைம்ஸ் டெத் ஆஃப் அ சைல்டோ சில இஷ்யூஸ்னால அவங்க வந்து டிஸ்கஷன் இருக்கும். பட் ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி சாத்தியமான கேசஸ் இருக்கா மேம்? நம்ம நியூஸ்ல நீங்க இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா இருக்கும் 65 இயர்ஸ் 67 இயர்ஸ். பட் நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைய அந்த ஏஜ்ல அவங்க பிறந்தாங்கன்னா அந்த பாப்பா வளர வளர சோஷியலா நிறைய இஷ்யூஸ் இருக்கும் இல்ல? கண்டிப்பா. ஆஸ் அ ஃபீல்ட் ஆஸ் அ மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி நாங்க 50 வயசுக்கு மேல என்கரேஜ் பண்றது அவ்வளோ இல்லை. பட் ரிக்வெஸ்ட் இருக்கு. ஒருத்தரோட சூழ்நிலை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களோட ப்ராப்ளம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரிக்வெஸ்ட் இருக்கும். பட் கவுன்சில் பண்ணி we have to talk about it. ஸோ ஒரு மருத்துவரா அந்த மாதிரி வர கேஸ்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும் மேம்? ஒரு 50க்கு மேல வர்றாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும் மேம்? பாடி வந்து ப்ரெக்னன்சியை தாங்குற சக்தி இருக்கணும் இல்லை? ஸோ ப்ரெக்னன்சின்றது இட்ஸ் அ ஹியூஜ் ஸ்ட்ரெஸ் ஆன் த பாடி. அதாவது பிளட் வால்யூம் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகும், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், லங் மேலே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், கிட்னி மேலே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பாடி வந்து அந்த 9 மந்த்துக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். டெஃபினட்டாக 50 வயசுக்கு மேலே நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெயின் பாடி மேலே போடுறது வைஸ் டிசிஷனாக இருக்காது. ஸோ ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரெக்னன்சி பிபி ரொம்ப ஹையாக இருக்கலாம், ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் வரலாம். ஸோ ப்ரெக்னன்சியும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அண்ட் பாடி மேலே போடுற ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் தான் யூஸ்வலாக இருக்கும் பேஷண்ட்ஸோட. ஸோ வி டிஸ்கஸ் அண்ட் தென் டிசைட் வாட் டு டூ. ஸோ இண்டிவிஜுவல் பேசிஸில் தான் நம்ம டிசைட் பண்ணணும். மேம் இப்போ ஒரு 23-25 அந்த ஏஜ்லேயே மேரேஜ் பண்ணிட்டு ஒரு 2 இயர்ஸ் குழந்தை இல்லைன்னா கூட உடனே ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு வர்றாங்க. ஸோ அந்த மாதிரியான இப்போ வர்ற கேசஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் அட்வைஸ் கொடுப்பீங்களா, இல்லை நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டே? கண்டிப்பாக வந்து த டிசிஷன் டு கோ ஃபார் எனி ட்ரீட்மெண்ட் வந்து மெடிக்கலாக தான் இருக்கணும். அதாவது ஐவிஎஃப் வந்து எடுத்தான் கவுத்தான் பண்ணுற ட்ரீட்மெண்ட் கிடையாது. இட் ஹேஸ் டு கோ ஸ்டெப் வைஸ் தான். ஸோ பேஸ் லைனாக ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி எங்கே இஷ்யூ இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும், அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். அண்ட் தென் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவங்க எக் குவாலிட்டி நல்லா இருக்கா, டியூப்ல எதுவும் பிளாக் இல்லையா, அவங்க ஸ்பெர்ம் குவாலிட்டி நல்லா இருக்கான்னு ஸ்டெப்பாக பண்ணிட்டு தான் இமீடியட்டாக ஐவிஎஃப் பண்ணுறது இஸ் நாட் அ வைஸ் டிசிஷன். ஒருத்தவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக நெசசரியா, அவங்களுக்கு அவசியமாக வேறு சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணிட்டோமா, அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகலையான்னு பார்த்துட்டு தான் இட் ஹேஸ் டு பி அ ஸ்டெப் வைஸ் டிசிஷன் ஒன்லி. ஓகே. நீங்கள் பேசும்போது இந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் பற்றி சொன்னீங்க, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, எதனால மேம் வந்து இந்த குழந்தையின் கரு நிற்கிறதுன்றது தடைபடுது, அதனால எதுவும் தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம்? கருக்குழான்றது ஒரு பைப் மாதிரி, ஒரு 10 சென்டிமீட்டருக்கான பைப். அந்த கருமுட்டை உருவார இடத்துக்கும் கர்ப்பைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பைப். அது அந்த பைப்பில் தான் கருமுட்டை வந்து கர்ப்பைக்கு வந்து சேரும். ஸோ அந்த கருக்குழா அடைப்பு வந்து நிறைய ரீசன்ஸ்னால வரலாம். ஒரு சில டைம் சின்ன வயசில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்னால, அப்பெண்டிக்ஸ் இன்ஃபெக்ஷன்னால, இல்லை ஏதாவது கர்ப்பை பக்கத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணதுனால, குடல் ஆப்ரேஷன் பண்ணதுனால, ஸோ வேரியஸ் ரீசன்ஸ்னால அந்த அடைப்பு ஏற்படலாம் அந்த கருக்குழால. கருக்குழாயில் அடைப்பு செக் பண்ணுறது வந்து நாங்கள் ஹெச்எஸ்ஜின்னு ஒரு டெஸ்ட் மூலிமா பண்ணுவோம். அதாவது கீழே வந்து டை செலுத்தி 2 பக்கமும் ஃப்ரீயாக வருதான்றது எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். இல்லைன்னா லேப்ரோஸ்கோபி மூலிமா கூட அந்த கருக்குழா அடைப்பு செக் பண்ணலாம். கருக்குழா 2 கருக்குழாலையும் அடைப்பு இருந்ததுன்னா அப்போ இயற்கையாக நிற்கிறது ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஏன்னா அந்த கருமுட்டை இருக்கும், கர்ப்பை நல்லா இருக்கும், பட் அந்த எக் அங்கே ட்ராவல் பண்ண முடியாதனால கன்சீவ் ஆகாமல் இருப்பாங்க. ஸோ அந்த பைலாட்ரல் டியூபல் பிளாக்ன்ற சுச்சுவேஷனில் ஐவிஎஃப் தான் ஒரே ஆப்ஷனாக இருக்கும். ஓகே. இப்போ அதை எப்படி அந்த பிளாக் கிளியர் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த சிகிச்சையை கொடுப்பீங்களா மேம், இல்லை அது பிளாக் அது பார்த்துட்டு இருந்தாலும் நீங்கள் சிகிச்சை வந்து? பிளாக்கு கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபெலோப்பியன் டியூப்ன்றது 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் டயா தான். ஸோ அதை கிளியர் பண்ணுறது யூஸ்வலாக ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஸோ அது கேசஸ்க்கு நார்மல் டெலிவரி ஆக வாய்ப்பு இல்லை? கண்டிப்பாக மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் டியூபல் ஃபேக்டர், இந்த 2 ஃபேக்டர்ஸுக்கு நாங்கள் ஐவிஎஃப் பண்ணும்போது கண்டிப்பாக நார்மல் டெலிவரிக்கு நிறைய அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஏஜ். அவங்க ஏஜ் வந்து அதான் ப்ரெக்னன்சி ஓட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தகுந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்கணும். 30 வயசு 20 வயசு 30 வயசுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலாம். மேம் இப்போ ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரேர் தான், அதாவது இந்த பெண் கர்ப்பப்பை இல்லாமல் இயற்கையாகவே இருக்கிற பெண்கள் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இருந்தாலும் அந்த மாதிரி கேசஸ் உங்கள்கிட்ட வர்றாங்களா மேம்? அவங்களுக்கு நம்ம ஐவிஎஃப் மூலமாக ஏதாவது சிகிச்சை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா மேம்?
கர்ப்பை இல்லாதவங்க நம்ம வரும்போது அதுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து வாடகை தாய் தான். ஓகே, யூட்ரைன் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது இப்போ பண்ணுறாங்க, இந்தியாவில் பண்ணுறாங்க. பூனாவில் ஒரு டாக்டர் பண்ணுறாரு, நிறைய சக்ஸஸ் வருது. பட் இட்ஸ் ஸ்டில் இன் அ லாட் ஆஃப் ரிசர்ச் ஸ்டேஜ் தான். ஸோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே யூட்ரஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அது கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும், கன்சீவ் ஆகும், ப்ரெக்னன்சி தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த பாடி அந்த யூட்ரஸ் ஏற்றுக்கோன்றது இன்னுமே ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்குது. பட் இட் இஸ் பீயிங் டன். பட் ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு வந்து எங்கிட்ட எந்த ஆப்ஷனும் இல்லை எக்ஸப்ட் வாடகை தாய் தான். ஸோ அஃப்கோர்ஸ் வாடகை தாய் இப்போ நிறைய லீகாலிட்டிஸில் இருக்குது, நிறைய கவர்மெண்ட் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. பட் அதுதான் ஒரே ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக யூட்ரஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட ஓவரிஸ் நல்லா இருக்கும். ஸோ ஐவிஎஃப் மூலிமா, வாடகை தாய் மூலிமா ப்ரெக்னன்சி அவங்க ஜெனட்டிக் பேபி அவங்க வச்சுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே மேம், இப்போது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை நேச்சுரலாக கருத்தரிக்கலாக இருக்கட்டும், அந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து அவங்க என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணுன்றத ஒரு தெளிவு இருக்கணும்ல மேம்? ஸோ என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் மேம்? எதை மேம் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன மேம்? டயட் இன் ப்ரெக்னன்சி வந்து யூஸ்வலாக பிஃபோர் கெட்டிங் ப்ரெக்னென்ட்டே வெயிட் வந்து நார்மல், பிஎம்ஐ நார்மலாக வச்சுக்கோங்க, ஓவர் வெயிட்டாக இருக்காதீங்க, ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லுவோம். அண்ட் ஃபர்ஸ்ட் 3 months வந்து ஜென்ரலாக டேப்லெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் அடிக்குவட்டாக இருக்கணும். நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் ஃபோலிக் ஆசிட்னா யூஸ்வலாக க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபோலிக் ஆசிட் இருக்கும். ஸோ அது மாத்திரம் நம்புறதில்ல, நாங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் யூஸ்வலாக கொடுக்குறோம். 3rd monthலேருந்து நார்மல் ஹெல்த்தி டயட் எடுத்துக்கணும், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், 1 or 2 servings ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், நட்ஸ் எடுத்துக்கணும். டபுள் மடங்காக சாப்பிடணும்னு கண்டிப்பாக அவசியம் இல்லை. அவங்க யூஸ்வலாக சாப்பிட்ற ஹெல்த்தி டயட், பட் ஜங்க் ஃபுட்டோ இல்லை ரொம்ப ஸ்வீட்ஸோ சாக்லேட்ஸோ அவாய்ட் பண்ணணும். ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் we are seeing quite often. ஸோ அந்த டயபெட்டிஸ் தடுக்கணும்னா நம்ம ஈவன் பிஃபோர் கெட்டிங் ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ்ன்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே டயட்டில் கொஞ்சம் ஸ்வீட்ஸ், சாக்லேட், ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சுன்னா அவங்க ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் வராமல் அவங்க சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எல்லார்கிட்டையுமே உள்ள இன்னொரு டாக் என்ன அப்படின்னா, அன்னாசி பழம் சாப்பிடக்கூடாது, பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது, ஹீட்டாக உடம்பு சூடாகக்கூடிய பொருட்களை நீங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எந்தெந்த மாதிரியான டைமில் ஃபாலோ பண்ணணும் மேம் கன்சீவாக இருக்கிறவங்க? எந்த ஃபுட்டாக இருந்தாலும் இன் லிமிட்டட் குவான்டிட்டிஸ் எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்கள் சொல்கிற பப்பாயா, பைனாப்பிள் 1 or 2 pieces ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. ஸோ பை சான்ஸ் சாப்பிட்டாச்சு இல்லை ஏதோ தெரியாமல் சாப்பிட்டாச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அது சாப்பிட்டா ப்ரெக்னன்சிக்கு ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் டெஃபினட்டாக கிடையாது. எல்லாமே லிமிட்டட் ஹெல்த்தி குவான்டிட்டிஸில் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆக்சுவலாக அந்த அன்னாசி பழம், பப்பாயா சாப்பிட்டா கருக்கலைப்பு நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அது உண்மைதானா மேம்? அந்த அளவுக்கு மல்டிபிள் கிலோஸ்ல இருந்து சாப்பிட்டா தான் அதில் வந்து அந்த அபார்ஷனுக்கான கெமிக்கல்ஸ் இருக்குது. நம்ம சாப்பிட்ற 1 piece 2 pieceல இல்லை. அந்த பப்பாயா சாப்பிட்டு அபார்ஷன் ஆனோன்னா அது கிலோ கணக்கில் சாப்பிட வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ 1 or 2 piecesல there is no problem. ஓகே மேம், இப்போ அதே மாதிரி வந்து இப்போ எப்படி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை நேச்சுரல் கன்சீவாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஸ்டார்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி டெலிவரி சமயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன மேம்? ஐவிஎஃப் ப்ரெக்னன்சியாக இருக்கட்டும் இல்லை நார்மல் டெலிவரியாக இருக்கட்டும், நார்மல் ப்ரெக்னன்சியாக இருக்கட்டும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து பேபி மூமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக கவனிச்சிக்கணும். ஸோ ஒன்ஸ் ப்ரெக்னென்ட் ஆனால் இட் இஸ் அ நார்மல் ப்ரெக்னன்சி தான். ஸோ ப்ரெக்னன்சியில் வந்து முக்கியமான ஃபேக்டர் வந்து பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேபி மூமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக கவனிச்சிக்கணும். யூஸ்வலாக மூமெண்ட் சார்ட்டிங் ஏதாவது பண்ண சொல்லுவோம், இல்லை ஏதாவது நிறைய ஆப்ஸ் இருக்குது, ஆப்ஸ் மூலிமா மூமெண்ட்ஸை கவனித்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அவங்க சைட்லேருந்து இதுதான் மெயின் ஃபேக்டர் அவங்க பண்ணணும். நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மெயின்டைன் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும். அண்ட் மற்றதெல்லாம் வந்து யூஸ்வலாக மந்த்லி செக்கப் கரெக்டாக பண்ணிக்கணும். அவங்க மெயினாக நாங்கள் செக்கப் பண்ணுறதே வந்து ப்ரெக்னன்சி பிபி இல்லை ப்ரெக்னன்சியில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. நிறைய தடவை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்கன்ற தவிர ப்ரெக்னன்சி இஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் நாட் அ என்ன சொல்கிறது ப்ராப்ளம் கிடையாது. பட் நாங்கள் செக்கப் வர சொல்கிறதோ இல்லை பார்க்க சொல்கிறதோ வந்து ரீசன் என்னென்னா ஏதாவது பிரச்சனைங்க இருக்கான்னு அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ப்ரெக்னன்சி பிபி. ப்ரெக்னன்சி பிபி நம்ம ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணால் நிறைய பிரச்சனைங்க, அதுக்கு பின்னால் வர பிரச்சனைங்க நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதேமாதிரி ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் நாங்கள் டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சில காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறதுனால இது ஒரு வியாதின்னு எடுத்துக்க வேண்டாம். இட் இஸ் அ நார்மல் ப்ராசஸ். பட் இங்கே போகிறது வந்து பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு மட்டும்தான். டெலிவரிக்கு இப்போயே நம்ம அட்மிட் ஆனதுக்கப்புறம் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதனால அது அப்படி சொல்கிறாங்க மேம்? இல்லை தண்ணி குடிக்கலாமா? அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா?
தண்ணி குடிக்கலாமே. ஓகே. இல்லை சில ஹாஸ்பிட்டல்ஸில் சொல்கிறாங்களே, இப்போ நம்ம போய் டெலிவரிக்கு அட்மிட் ஆகிட்டோம் அப்படின்னா டெலிவரிக்கு ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்தே நீங்கள் தண்ணியே சுத்தமாக குடிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு எதுவும் கிடையாது. பட் லேபர் பெயின்னு வரும்போது, பிரசவ வலி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்போது ஒரு சிலவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரும். ஸோ இங்கே பெயின் தாங்கிட்டு இருக்கும்போது அந்த சைடு நாசியா வாமிட்டிங் இருந்தால் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக சில சமயம் வாட்டர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். பட் வாட்டரே குடிக்கக்கூடாதுன்னு இல்லை, ஃபியூ சிப்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஒன் அதர் ப்ராப்ளம் இஸ் சில சமயம் நிறைய தண்ணி குடிச்சாச்சு, பை சான்ஸ் ஏதாவது சிசேரியன் தேவைப்படுது, பேபி ஏதாவது மோஷன் போயிடுச்சு, ஃபீட்டல் டிஸ்டன்ஸுக்கு போயிடுச்சு, சிசேரியன் தேவைப்படுதுன்னா அந்த டைமில் மயக்கம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணும்போது அட்லீஸ்ட் 6 to 8 hours எம்டி ஸ்டமக்கில் இருந்தால் தான் மயக்கம் கொடுக்கும் போது சேஃபாக இருக்கும்னு ஒரு தாட் ப்ராசஸில் சில சமயம் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்வோம். லிக்விட்ஸ் வந்து லிமிடெட் குவான்டிட்டிலே டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். மேம், இப்போ நீங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி இருந்த கேஸ் ஏதாவது இருக்கா மேம் நீங்கள் டெலிவரி பண்ணதில்? எவ்ரி டெலிவரி இஸ் ஸ்பெஷல். எவ்ரி டெலிவரி இஸ் ஸ்பெஷல். அதாவது இதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட்னு கிடையாது. ஸோ தேர் மேபி அ கப்பிள் ஹூஸ் மேரிட் 20 வருஷம் கல்யாணம் ஆகி அப்போ நேச்சுரல் கன்செப்ஷனில் நான் ரீசெண்டாக பண்ணது, அவங்க ஃபர்ஸ்ட் பேபி வந்து வாடகை தாயில் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் ஆகலன்னு வாடகை தாய் மூலிமா அவங்க ஒரு பேபி இருக்குது. அவங்களுக்கு எதிர்பார்க்காம 44 yearsல அவங்க நேச்சுரலாக கன்சீவ் ஆகி ப்ரெக்னன்சிக்கு வந்தாங்க. அது நேச்சர் எப்படி வேலை செய்யுது, இப்படி ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்ததுன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் தட் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் டெலிவரி. பட் தென் எவ்ரி ப்ரெக்னன்சி இஸ் டெஃபினெட்லி ஸ்பெஷல். மேம், அந்த என்ட்ரோமெட்ரிசியஸ் அப்படின்ற அந்த சிகிச்சை முறை என்னது மேம்? அது எதுக்கு, அது எந்த விஷயத்துக்கு நம்ம செய்கிறோம் மேம்? எண்டோமெட்ரியோசிஸ்ன்றது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம். அதாவது அந்த கர்ப்பையில் யூஸ்வலாக எவ்ரி மந்த் அந்த மென்ஸ்ட்ரல் பிளட் வந்து யூஸ்வலாக வெளியே வரும். ஒரு சில பெண்களுக்கு வந்து அந்த பீரியட் பிளட் வந்து வெளியே வராமல் அந்த கருக்குலா மூலிமா ரிட்டர்ன் போய் அந்த ஓவரி கிட்ட ரத்த கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அந்த பிரச்சனையை தான் நம்ம எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் வெளியே பீரியட் வரும்போது ஒரு சிலவங்களுக்கு மாத்திரம் ஏன் ரிட்டர்ன் போகுது, ரத்த கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்றதுக்கு ரீசன்ஸ் எங்களுக்கு தெரியல. ஸோ மேபி என்வாயன்மெண்டல் டாக்ஸின்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது காற்றுல வர ஏதாவது டாக்ஸிக் கெமிக்கல்ஸாக இருக்கலாம். நமக்கு என்ன ரீசன்னால இந்த பிரச்சனை வருதுன்றது தெரியாது. பட் எண்டோமெட்ரியோசிஸ் டயக்னோஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஓவரி கிட்ட ரத்த கட்டி மாதிரி வீங்கிட்டு இருக்கும். அண்ட் அதனால வர சிம்டம் வந்து ரொம்ப சிவியர் பெயினில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் ஃபர்டிலிட்டி இஸ் another ரீசன். ஸோ ரொம்ப சிவியர் பெயின் டியூரிங் பீரியட்ஸ் அப்படின்ற மாதிரி சிம்டமோடு வரவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு வேளை இது எண்டோமெட்ரியோசிஸாக இருக்குமான்றது செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தா எண்டோமெட்ரியோசிஸ்க்கு வந்து சில சமயம் மாத்திரை மூலிமா, இன்ஜெக்ஷன் மூலிமா அந்த பீரியட்ஸை நிப்பாட்டி டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணால் அந்த ரத்த கட்டியெல்லாம் கொஞ்சம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு சிலவங்களுக்கு கட்டி ரொம்ப பெருசாச்சுன்னா சர்ஜரி லாப்ரோஸ்கோபி மூலியமாகவும் அந்த எண்டோமெட்ரியோசிஸ் ரத்த கட்டியை ரிமூவ் பண்ணுற சூழ்நிலையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்டிலிட்டின்னு வரும்போது அவங்களுக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு சிலவங்களுக்கு ஐவிஎஃப் தேவைப்படுறதும் பாசிபிலிட்டி இருக்குது. மேம், இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமாக என்னென்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மேம்? அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது மேம்? இரெகுலர் பீரியட்ஸுக்கு ரீசன் மோஸ்ட்லி ஓவரி ப்ராப்ளம் தான். அதாவது ஹார்மோன் சரியாக உற்பத்தி ஆகாததுனால அவங்களுக்கு மந்த்லி அந்த 30 days ஒன்ஸ் பீரியட்ஸ் வராமல் இருக்கும். ஸோ ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. அது தைராய்டு இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை ப்ரோலாக்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இஷ்யூவாக இருக்கலாம், பிசிஓடினால இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். ஸோ நிறைய டெஸ்ட் பண்ணி எந்த ரீசன்னால இவங்களுக்கு மந்த்லி 30 daysக்கு வரலன்றது ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி ஓவர் வெயிட் ஜென்ரல் லைஃப் ஸ்டைல் ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுப்போம். அதாவது வெயிட் குறைங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், டயட் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன ஹார்மோன் பிரச்சனை இருக்குது, தைராய்டு சரியா இல்லை, ப்ரொலாக்டின் சரியா இல்லைன்னா அதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கோம். பட் இர்ரெகுலர்ன்றது ஒரு 10 days 5 days 10 days ப்ளஸ் மைனஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 மாதம் வரல 3 மாதம் வரலன்னா தான் அது செக் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் சம் சுச்சுவேஷன்ஸில் ஜஸ்ட் ஸ்ட்ரெஸ்னால, அதாவது ஒர்க் லோட் எக்ஸஸாக இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், இல்லை ஃபினான்ஷியலோ சம் அதர் ஸ்ட்ரெஸ்னால கூட அப்பப்போ ஒன்ஸ் இன் அ வைல் இர்ரெகுலராக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ திருமணம் ஆகக்கூடிய புது தம்பதிகளுக்காக இருக்கட்டும், இல்லை திருமணத்தை தள்ளி போடுறவங்களுக்காக இருக்கட்டும், ஒரு பெண் மருத்துவராக நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும் மேம்? ஸோ அந்த அட்வைஸ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து வெளில வரத்துக்கு ஒரு உந்துதலாக இருக்கணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அட்வைஸ். ஒரே ஒரு அட்வைஸ் நான் கொடுப்பேன்னா, ப்ரெக்னன்சியை வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே, லைஃப்பில் எந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்போ மென்டலி ஃபிசிக்கலி ஃபினான்ஷியலி ரெடியாக இருக்குமோ அப்போது ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணுறது இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அன்பிளான் ப்ரெக்னென்சி, அதுக்கப்புறம் அது வேண்டான்னு ஒரு அபார்ஷன் பண்ணிக்கிறது, ஆர் அபார்ஷன் பண்ணுற சூழ்நிலை இல்லை ஆனால் அப்படியும் கண்டினியூ பண்ணுறது, மென்டலி ஃபிசிக்கலி ரெடியாக இல்லை ப்ரெக்னென்சிக்கு, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம தன்னை போடாமல் ஒரு ப்ரெக்னென்சினா நம்ம மென்டலி அண்ட் வாட் எவர் பார்ட்னர் வைஸ் ரெடியாக இருக்கும் போது அப்போது பிளான் பண்ணி கன்சீவ் ஆகிறது பெட்டர் ஆப்ஷன். அண்ட் அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம ரீச் ஆகிற வரைக்கும் அது தடுக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிள் மெஷர்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்க ப்ரெக்னென்சி ஜேர்னியை பிளான் பண்ணியாச்சுன்னா அவங்க உடம்புக்கும் பிரச்சனை வராது, கர்ப்பைக்கும் இஷ்யூஸ் வராது, அண்ட் அபார்ஷன் பண்ணி அதோட கில்ட் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் ஃபீலிங்ஸ் அதெல்லாம் கூட இருக்காது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து அவங்க பிளான் பண்ணி ப்ரெக்னென்சியை வந்து ஒரு பிளான்ட் இவெண்ட்டாக பண்ணால் இட் வில் ஹாவ் அ மச் பெட்டர் அவுட்கம். ஓகே, தேங்க்யூ மேம். ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிற டைமில் எங்களுக்காக டைம் ஒதுக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து சோர்வு அதாவது முகம் சுளிக்காமல் ரொம்ப நேரம் எங்களுக்காக எங்களுடைய சந்தேகங்களுக்கு நிறைய விளக்கம் அளித்து பேசினீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.